கடந்த 2 வருடங்களாக சமூக வலைத்தளங்களில் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா நான் இருக்கேன். அப்போ பிரைட் ஆஃப் தமிழ்ஸ் ஆர் தமிழ் யூத்ஸ் பிரைட் அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த், அஜித், விஜய் இவங்க படங்களை முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். பாண்டாவும் ப்ளூ ஷர்ட் என்ன சொல்றாங்கன்னு விவாதிக்கணும். அதுக்குன்னு ஓடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காலம்பரம் 6 மணிக்கே காலை காட்சி, கோயம்பேடு ரோஹிணி, குரோம்பேட்டை வெற்றி, காசி தியேட்டர் அப்படின்னு 2000 நிப்பாங்க. ப்ரைடே அதுதான். அதை பார்த்துடணும், அதை பத்தி பேசணும். இப்ப பாருங்க, பைரவாக்க கூட காலம்பரம் 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு ஒரு ஷோ, 6 மணிக்கு ஒரு ஷோ, அப்படி கும்பல் போச்சு. சடனா இப்ப யூ டர்ன் ஆயிடுச்சு. எவன்லாம் பிரைட் ஆஃப் தமிழ் யூத் ரஜினி, அஜித், விஜய் பிலிம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ எல்லாம் இப்ப மாறி மெரினாக்கு வந்துட்டாங்க. மெரினா பீச்சில் பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பாடுபடுவோம், அதற்காக ஒற்றுமையா இருப்போம், உடனே உச்ச நீதிமன்றம், மத்திய சர்க்கார்லாம் பண்ணணும். இது ஒரு நல்ல சேஞ்ச். இப்படியே இந்த மாதிரி எழுச்சியோட உங்களை இணைச்சுக்கங்க. என்டர்டைன்மெண்டோட இணைச்சு பிரைடுன்னு சொல்லிக்கிறத விட ஒரு எழுச்சி, ஒரு காசு, ஒரு நல்ல குறிக்கோளோட இருந்தா நமது இளைஞர்களை பத்தி நாமும் பெருமைப்படுவோம். உங்களது இந்த போராட்டம் நல்ல வெற்றியில் முடிவடையட்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன்.